ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ப்ரான் நக்கட்ஸ் பண்ண போகிறோம். இதுக்கு ஒரு 1/4 kg ப்ரான்ஸ் மஞ்சள் போட்டு கழுவி வச்சுருக்கேன். இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இதில் நான் இந்த ப்ரான்ஸை ஃபஸ்ட்டு போட்டு கொஞ்சம் அரைச்சிக்கலாம். நம்ம ஒரு 4 பல் பூண்டு, கொஞ்சம் கொத்தமல்லி, இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சது போட்டுக்கலாம். இதோட ஒரு உருளைக்கிழங்கு மசிச்சது, சில்லி ஃப்ளேக்ஸும் மிளகுத்தூள், சில்லி ஃப்ளேக்ஸும் மிளகும் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம ஒரு முட்டை அடித்து வச்சுருக்கோம். அதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸும் மிளகுத்தூளும் இதில் கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ ஒரு கோட்டிங் பவுடரும் நம்ம இங்கே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இதே போல் நம்ம என்ன பண்ணலான்னா, இது ஏதோ ஒரு ஷேப்பில் நம்ம இது மாதிரி நம்ம கோட் பண்ணிக்கலாம். கோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஷேப் பண்ணலாம். நம்ம முட்டையில் டிப் பண்ணிவிட்டு கார்ன்ஃப்ளேக்ஸ்லேயோ இல்லை பிரெட் க்ரம்ஸோ இல்லை நான் ரஸ்க்கு பவுடர் பண்ணுறேன். அந்த ரஸ்க்கு பவுடரில் நம்ம கோட் பண்ணும்போது ஷேப் பண்ணிக்கலாம். இப்போ இது மாதிரி மைதா கார்ன்ஃப்ளவரில் கோட் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணலான்னா, நம்ம முட்டையில் டிப் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இது ரஸ்க்கு தூளில் நம்ம கோட் பண்ணிக்கலாம். ரஸ்க்கு தூளோ இல்லை பிரெட் க்ரம்ஸு இதெல்லாம் எடுத்துக்கலாம். இன்னும் கார்ன்ஃப்ளேக்ஸோட பவுடர் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா கிறிஸ்பியாகவும் வரும். இப்போ நம்ம என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப் நம்ம செஞ்சுக்கலாம். அப்போ தான் ஒரு நக்கட்ஸ் ஃபீலிங் நமக்கு இருக்கும். இப்போ இது போல் நம்ம செஞ்சு எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் சைடில். முதலே ஷேப் பண்ணோன்னா இப்போ முட்டையில் நம்ம டிப் பண்ணும்போது ஷேப் மாறிடும். அதனால் நம்ம இது மாதிரி செய்யும் போது உங்களுக்கு ஷேப் மாறாது. அப்படியே நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். நம்ம இது மாதிரி செஞ்சிட்டோம். இப்போ இதை நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 அன் ஹவர் இருக்கட்டும். ஃப்ரிட்ஜில் நம்ம எடுத்து வச்சிட்டோம்னா அது அப்புறமா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு 1/2 அன் ஹவர் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வரலாம். எல்லாத்தையும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். அது ஃப்ரிட்ஜில் ஒரு 30 மினிட்ஸ் இருந்துச்சு. எல்லாம் கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ அப்படியே 2 சைடும் திருப்பிடுங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் வேகட்டும். மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும், ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். இப்போ சீஸான ப்ரான் நக்கட்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். முதல் முறை எங்கள் சேனல் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.